வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் டிவி இன்ஃபோ. ஜி தரப்புல அவங்களுடைய புதிய ஸ்போர்ட்ஸ் சேனல் ஜி ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற நேம்ல வரும்னு நினைச்சோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேம் வந்து அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. சேனலும் இப்போ அவைலபிளா இருக்குன்னு சொல்லலாம். என்ன ப்ரோ சொல்றீங்க, சேனல் அதுக்குள்ள அவைலபிள் ஆயிருச்சான்னு கேட்டா எஸ், சேனல் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திருப்போம். அந்த பர்டிகுலர் நியூவா வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த விலைப்பட்டியல் அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜி கஃபே அண்ட் அன்ஃபிளிக்ஸ் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப மோஸ்ட் ப்ராபப்ளி அதில் தான் வரும்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜி தரப்புல ஜி ஸ்போர்ட்ஸ்னு வரல, பட் பர்டிகுலரா என்ன நேம்ல வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் ஒன்னு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் ரெண்டு. ஸோ ரெண்டுலயும் ஹெச்டி சேனல் அண்ட் எஸ்டி சேனல் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி மொத்தத்துல 4 சேனல் வருது. ஸோ அதே மாதிரி இதனுடைய விலை தான் கொஞ்சம் பயமா இருக்குது. இன் ஃபியூச்சர் வந்து இன்னும் விலை வந்து அதிகமாக தான் சான்ஸ் இருக்கு. ஒரு 35ல இருந்து 40 ரூபா அப்படிங்கிறப்போ கண்டிப்பா வந்து ஹையர் ரேட்டா தான் ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் பார்ப்போம். அண்ட் ரொம்ப பெரிய ஈவெண்ட் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவே வரப்போற FIFA 2026க்கான ரைட்ஸும் அவங்க தான் ஹோல்ட் பண்றாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைவா நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அன்ஃபிளிக்ஸ் அண்ட் ஜி கஃபே சேனல்கள் என்ன எல்சிஎன்ல இருக்குங்கிறத செக் பண்ணி அதுல நீங்க பாத்தீங்கன்னாலே இந்த சேனல் வந்து இப்போ அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல போக ட்ரை பண்றாங்களா என்னன்னு தெரியல. அதாவது ஜி ஸ்போர்ட்ஸ்ங்கிறது எடுத்துக்கிட்டா நமக்கு இந்தியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி அது வந்து இன்னும் வேர்ல்டு வைடா தெரியணுங்கிறதுக்காகவா என்னன்னு தெரியல, யுனைடெட் ஸ்போர்ட்ஸ்னு அந்த மாதிரி நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நேம் எப்படி இருக்கு, இந்த லோகோ எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்க. ஸோ பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காவே நம்ம வந்து ஃபிஃபானுடைய பர்டிகுலர் வேர்ல்டு கப் மட்டும் இல்லாம அவங்களுடைய ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்றாங்க. ஸோ பர்டிகுலரா அந்த 2026ல இருந்து ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 2030 வரைக்கும் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கொண்டு போறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அது போக நிறைய இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ், அதாவது ஃபுட்பால் மட்டும் இல்லாம மற்ற ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பங்களிப்பு, அவங்களோட ஈடுபாடை வந்து காட்டி வராங்க ஜி நெட்வொர்க் தரப்புல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் அது போக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபீஃபாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேர்ல்டு கப் மட்டும் நம்ம மெயினா சொன்னாலும் கூட அது போக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் அண்டர் 17 வேர்ல்டு கப், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா வந்து அண்டர் 17 வேர்ல்டு கப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த உமன்ஸ்ல வர்றது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் அண்டர் 20 உமன்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்சால் மென்ஸ் வேர்ல்டு கப், உமன்ஸ் வேர்ல்டு கப், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு கப் 2027. ஸோ இந்த மாதிரி அதுக்கடுத்து இன்டர் கான்டினென்டல் கப், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா வந்து FIFA வேர்ல்டு கப் உங்களுக்கு தெரியும். ஸோ FIFA 2026 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா FIFA 2013 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரைட்ஸ் வந்து ஹோல்ட் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஜி தரப்புல பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஜி5ல வந்து பார்த்தா நம்ம வந்து ஆன்லைன்ல டிஜிட்டல்ல பாக்குறதா இருக்கட்டும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்டிகுலரா சேனல்கள்ல பாக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்ல 104 மேட்சஸ் 48 டீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடா வருது. அதுல இந்தியாவில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பார்த்து கண்டு கழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்றாங்க இப்போ இந்த ரைட்ஸை வந்து. ஸோ டிஜிட்டல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெலிவிஷன் ரெண்டுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜி தரப்புல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்றாங்க, யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜி5 அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்டிகுலரா இந்த சேனல் வரது குறித்து உங்களோட ஒப்பீனியன், நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருக்கீங்க, என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்தா நல்லா இருக்கும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது, அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜியோலயே வந்து நிறைய பஃபர்லாம் இருந்துச்சு, நெட்வொர்க் ஒழுங்கா வந்து பார்த்தீங்கன்னா இதாகல, வீடியோ ஒழுங்கா பிளே ஆகல அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெசல்யூஷன் எதுவும் கம்மி பண்ணுவாங்களா, ஆடியன்ஸ் ரேஞ்சை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இந்த FIFA 2026ல இருந்துகிட்டு தான் இருக்கு. ஜி இதை கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணிக்கிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து அப்டேட் பண்ணலாம். தொடர்ந்து இருந்துங்கள் தமிழ் டிவி இன்ஃபோடன். நன்றி.